சொல்லி ஒண்ணு சுத்தமா வந்துட்டேன். ஆரம்பிக்கலாமா? ஏத்துப்பா அடுப்புல ஃபர்ஸ்ட் ஒன் ஏத்து. நல்லா ஏத்து. பட்டு பட்டு ஆகட்டும் வேலை. நம்ம செய்ய போறது வந்து மட்டன் பிரியாணி. இதுல வந்து 35 கிலோ செய்ய போறோம். 6 கிலோ எண்ணெய் 1 கிலோ நெய் போட்டிருக்கோம். அதனால ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வதங்கி வரும். நீங்க வெயிட் பண்ணலாம். நம்ம ஸ்டாஃப் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வாங்க. இவர் தான் அன்சர் பாய், நம்ம கம்பெனி ஸ்டாஃப். நீங்க நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. முதல்ல 2 ஏத்துனா இப்ப 2 மொத்தம் 4 பத்தரை. சொல்லலாமா? வெங்காயம் வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் போட்டுடலாம். ஒரு பக்கெட் தண்ணி, தண்ணி ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றணும். மொத்தம் 2 பக்கெட் தண்ணி. இது 2 பக்கெட், அதில் 2 பக்கெட் தயிர் ஊற்றிடலாம். 5 லிட்டரு. மசாலா போட்டுடலாம். தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய். ரெண்டு பக்கெட் ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு கேன் தண்ணி ஊற்றிடலாம். மொத்தம் ஒரு கேன் 2 பக்கெட்டு 35 கிலோக்கு. पूरी फोटो मसाला को अंदर वदगुना। अच्छी जगह तो मैं वेजिटेरियन नॉन वेज यूज कर सकते हैं। हरियाली चिकन 2 डाल दे क्या? मच्छी मतलब पहले देख पर ठीक है किधर है? हरियाली चिकन क्या करिया जी मसाला வந்துச்சு கறி போட்டுறலாம் போலாமா பாப்பா பாத்து வா போடுப்பா நீ அதுல போடு யார வர போடுங்க ஐயா பாம்பு ஆடி விடுப்பா போடலாம் சரி பண்ணி எடுத்துங்க வேலை சரி பண்ணி வாங்க வேலை எடுத்துங்க கறி வந்துச்சா பாத்துலாமா பாயில லகாவே भाई ये दिख रहा है क्लियर था இருந்துச்சு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இதுல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு போடுங்க கறி வந்துச்சு பாதாம் ஆட் பண்ண போறோம் அரைச்சி வச்ச பாதாம்
எம்லி சாப்பாடு கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா நறுக்குன்னு இருக்கு. 70 கிலோ ஓலை, அதனால 2 கிலோ உப்பு. அரிசி எடுப்பா. ஜி ஓலை வந்துச்சு, அரிசி போட்டுடலாம். சரிங்களா? போடுவோமா? போடுப்பா. கலந்துக்கு இதுல வந்து 3/4% வேகணும், அதுல வந்து 1/4% வேகும். இது உப்பு கம்மியா இருக்குதுல்ல, இதுல கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்துருச்சு, சரி எடுத்துடலாமா? चटको ஜாஸ்தியாக போடுங்க. போதும் வாங்க. பாருங்க, அப்படியே ஆடிங்க, அப்படியே ஆடிங்க, அப்படியே தட்டுங்க. இது எதுக்கு போய் பண்றது? பாயிலான அரிசியும் கறி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு இது பாரம்பரியமாக வாழடி வாழையாக செய்கிற விஷயம். அரிசிக்கு மேல கொஞ்சம் தண்ணி இருக்கணும், சரிங்களா? அதுக்காக வந்து சுடு தண்ணி, ஒலை வடிச்ச சுடு தண்ணி போட்டுக்கலாம், சரிங்களா? சூடு வேற மூடி மூடி தம் போட போறோம். தம் போடலாம், மேல நெருப்பு போடலாம். அப்படியே 3 டபரா இறக்கிட்டோம். இப்போ அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய 4வது டபராவை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்.
Tunggu.